வணக்கம் நேயர்களே. வருடம் 1954. கற்பனை செய்து பாருங்கள். கையில் ஒரு ஃபில்டர் காஃபி, மடியில் அனல் பறக்கும் iPhone 0.5. ஆம், 1950களிலேயே மொபைலும் இன்டர்நெட்டும் உலகிற்கு வந்துவிட்டால் எப்படி இருக்கும்? கிராமத்து பஞ்சாயத்து மரத்தடியில் பெரியவர்கள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் திண்ணை பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுதேசி மித்ரன் செய்தித்தாள் PDF வடிவில் மொபைலில் டவுன்லோட் ஆகிறது. ஆனால் 2G ஸ்பீட் என்பதால் ஒரு பக்கம் டவுன்லோட் ஆக அரை மணி நேரம் ஆகிறது. அதற்குள் காஃபி ஆறிவிடுகிறது. அடுத்து நம்ம ஊர் தியேட்டர்களில் சிவாஜி கணேசனின் பராசக்தி திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தியேட்டருக்கு போக முடியாதவர்கள் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் பார்க்கிறார்கள். படம் முடிந்ததுமே ட்விட்டர் தளத்தில் #பராசக்தி ஹிட் என ஹேஷ்டாகுகள் பதிவிடப்படுகின்றன. இன்னொரு பக்கம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சாவித்ரிக்கு வாட்ஸ்அப்பில் லவ் லெட்டர் அனுப்புகிறார். சாவித்ரி ஐ லவ் யூ என்று அவர் அனுப்பிய மெசேஜுக்கு சாவித்ரி ப்ளூ டிக் காட்டிவிட்டு ரிப்ளை செய்யாமல் இருக்க ஜெமினி கணேசன் சோகத்தில் ஸ்டேட்டஸ் வைக்கிறார். வீட்டுக்குள்ளே போனால் அம்மாக்கள் சமையலறையில் யூடியூப் பார்த்து ரேஷன் கோதுமையில் கேக் செய்வது எப்படி என்று ரெசிபி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாக்களோ ஆபீஸில் இருந்து கொண்டே கூகுள் மேப்ஸை பார்க்கிறார்கள். அடடா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரோடி மாட்டு வண்டி டிராபிக் ஜாம் என்று பார்த்துவிட்டு வண்டியை மாற்றுப்பாதையில் திருப்புகிறார்கள். சுவரில் தொங்கும் காலண்டரை பார்த்துவிட்டு அலெக்சா இன்று ராகுகாலம் எப்போது என்று பாட்டு கேட்க காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை என்று அது கணீர் என்று பதிலளிக்கிறது. அரசியல் மேடைகளில் தலைவர்கள் நேரில் வராமல் இன்ஸ்டாகிராம் லைவில் வந்து ஓட்டு கேட்கிறார்கள். மயிலாப்பூர் மாமி ஸ்விக்கியில் மசால் தோசை ஆர்டர் செய்துவிட்டு டெலிவரி பார்ட்னர் சைக்கிளில் வருவதை ஆப் மூலம் ட்ராக் செய்கிறார்கள். டிஜிட்டல் உலகம் 1950லேயே வந்திருந்தால் நம் தாத்தா பாட்டிகள் ரீல் செய்தி உலகையே ஜெயித்திருப்பார்கள். அவசரமும் அவசியமும் கலந்த அந்த கால டிஜிட்டல் மாடர்ன் உலகம் செம்ம நாசாகத்தான் இருந்திருக்கும் அல்லவா? நன்றி.